இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். சீமான் அவர்கள் தனிச்சு போட்டிடுறாரு. இப்போ ஆட்சி வரைவெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க, பிரஸ் மீட் வச்சு ஆட்சி வரைவெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அரசியல் எப்படி சார் போயிட்டு இருக்கு? சீமான் தொடர்ந்து தனிச்சு இருக்கனால அவருக்கு வாக்கு வங்கி ஏறும். 100% கம்யூனிட்டிக்கான ஒரு லீடரா இருக்கிறதுனால அவருக்கு வாக்கு வலிமை ஏறும். உறுதியான நிலைப்பாட்டில் அவருக்கு வாக்கு வலிமை ஏறும். எடப்பாடி நிலைப்பாட்டில் இருந்து மாறினதும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காம மீண்டும் சீமானுக்கு வார்த்தையை சொல்லிடுவோம். களத்தை விட்டு அந்த வார்த்தையை சொல்லாண்டா, நிறைய தடவை சொல்லிட்டேன். களத்தை விட்டு ஓடுறதுனாலும் சீமானுக்கு வாக்கு வங்கி உயரும். பெரிய அளவு சீமானுக்கு வாக்கு வங்கி இந்த அளவு உயரும். அப்ப யாருக்கிட்ட இருந்து அந்த வாக்கு வங்கி வரப்போகுது? 18 விழுக்காடு என்டிஏ வாக்கு தான். இலவசத்துக்கு எதிரான வாக்கு, ரெவடி கல்ச்சருக்கு எதிரான வாக்கு, அண்ணாமலை மீது பற்றும் பாசமும் கொண்ட வாக்கு, மோடி பிரதமர் விழுந்த வாக்கு, அது எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னு 2024 மோடியை டிச் பண்ண எடப்பாடிக்கு பெரிய அளவுல விழாது. பிஜேபி வாக்குகள் என்டிகே வரப்போகுது. கண்டிப்பா என்டிகேக்கு தான் அது வரும். ஆர்கே நேரில் தான் கோட்டை விட்டுட்டு போனாங்களே, தமிழிசையை காலி பண்ணுவோன்னு அத்தனை பேரும் டங்குன்னு ஆடி நோட்டா கீழே போய் அசிங்கப்பட்டுட்டு போனாங்களே. அதே மாதிரி விக்கிரவாண்டில நின்னவங்க ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம ஓடிட்டாங்க. கோபத்துலதான் சொல்றேன், நீ அதை நிற்க வச்சிருக்கணும் இல்ல. அதுல நிற்க முடியாம ஓடுறவன்லாம் என்னை பற்றி பேசினானா நான் நினைக்கல. பேசினவன் என் சகோதரனா இருக்க மாட்டான், வேற எவனும் மறைமுகமா தான் அதை பேசணும். என்ன கம்யூனிட்டி வாக்குகள் சார் என்டிகேக்கு வர வாய்ப்பு இருக்கும்? மெஜாரிட்டியா முக்குலத்தோர் வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விழாது பெரிய அளவுல. அந்த என்டிஏ கொடுத்த முக்குலத்தோர் கம்யூனிட்டி வாக்கு சீமானுக்கு விழும். பிராமணர்கள் வாக்கு சீமானுக்கு பெரிய அளவுல வர வாய்ப்பு இருக்கு. மோடி பிரதமர் விழுந்தது. சௌராஷ்டிரா வாக்குகளை கூட சீமான் புரிய வைக்கிறாரு. 2 சௌராஷ்டிரா கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு. இதை தாண்டி யாதவர்கள் 8 கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு. ஸோ இது பெரிய அளவில் ஒரு மாற்றம் வரும். எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அதுல இல்ல, சீமான் லீடர்ஷிப் எமர்ஜ் ஆகும். அந்த வாக்குகள் இப்ப என்டிஏவுடைய வாக்குகள் என்டிகேக்கு வருது, ஆனா டிஎம்கேக்கு போகாது. டிஎம்கேயும் அதை மூவ் பண்ணனா போகும். அந்த ஓட்டர்ஸை மூவ் பண்ணா போகும். ஓகே, அவங்க ஃபோக்கஸ் பண்ணலன்றீங்க. இது அவங்க முடிவு, கேண்டிடேட் செலெக்ஷன்ல தானே தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அம்மையாரும் கூட்டணி நேற்று வச்சிருக்காங்க. 234 தொகுதியிலையும் நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி எதிர்த்து அரசியல் பண்றாரு, இன்னொரு பக்கம் சசிகலா அம்மையார் இபிஎஸ் எதிர்த்து அரசியல் பண்றாங்க. அப்போ இவங்க உடைக்க போற வாக்குகள் வந்து என்டிஏ வாக்குகள் தானா? அப்போ திமுக தான் இவங்களை இயக்குதா? எப்படி பாக்குறீங்க? அரசியல் களத்துக்குள்ள ஒரு ஆளா நிற்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. திமுக இயக்கிறது, பாஜக இயக்கிறது, பிடிங்கிறத எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிறத எல்லா விஷயத்திலையும் நான் சொல்லிட்டேன். வீரமான முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய ஓவைசி என்ன பிஜேபியா இயக்குது? ஏன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து ஆர்ஜேடிக்கும் எஸ்பிக்குமே ஓட்ட போட்டு போடணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கையை சொல்லி கேட்பாங்க. ஆர்எஸ்எஸ் பாதிப்பை சொல்லி முஸ்லீம் ஓட்டு வந்து திமுக காங்கிரஸ் கன்சால்டேட் ஆகுது. சீமான் முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை சொல்லி உங்களோட இதுக்காக நான் நோன்பு கம்பி குடிக்க வர மாட்டேன், குல்லா வைக்க மாட்டேன், உங்களோட இந்த இதுக்காக நான் தான் நிற்கிறேன்னு சீமான் அந்த ஓட்டை கேட்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயம் சொல்லி ஓட்டை கேட்பாங்க. இவங்க துரோகிகளை எந்த ஜாதியும் மன்னிக்க கூடாதுன்னு ஒரு இஷ்யூவை சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. மக்கள் என்ன முடிவு எடுக்காங்கன்னு பார்ப்போம். ஆனா இவங்களுடைய வாக்குகள் வன்னியர் வாக்குகளும் தேவர் வாக்குகளும் தான் என்டிஏக்கு விழுந்த வாக்குல இருந்தா இவங்க பிரிப்பாங்க. ஓகே, அப்ப அந்த லாபம் வந்து திமுக தானே? திமுகவுக்கு லாபம் வருங்கிறதுக்காக இவங்க வீட்டுல சன்னியாசம் போக முடியுமா? எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் போஸ்டர் சசிகலாட்ட கொடுக்கட்டு அவங்க திமுக இருப்பாங்க, கொடுப்பாரா? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லாபத்துக்கு தானே இருக்கிறாங்க. எப்படியான இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க 2 பேரும், சசிகலா அம்மையாரும் ராமதாஸ் அவர்களும்? பொறுத்திருந்து பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து விஜய் தலைமைக்கு போறாங்களாங்கிறது கூட பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய் தலைமைக்கு? ஆமா, விஜய் இதுல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் இவங்களோட சேர்ந்தா ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு விழாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. விஜய்க்கு அல்லபடியும் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு விழுமாங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. இப்போ அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் அதை சீமான் வந்து எதுக்குறாரு. பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. இதுல எடப்பாடி பழனிசாமியும் பொங்கலை ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு
அவர் அருந்ததியர் பிரியாட்ரி அசோசியேஷன் சரிங்கிறார். இது ஒரு பெரிய போலரைசேஷனை சீமான் உருவாக்கிடுவார். இப்பவே உருவாயிட்டு இருக்கு. இதுல விஜய் ரசிகர்களா இருக்கக்கூடிய பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் தங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு சீமான் தான் நிற்கிறாரு. தங்களுக்காக தோளோடு தோளா தங்கள் துன்பத்துல நிற்கிற ஒரு சீமான் தான். சீமானுக்கு வாக்களிக்கக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே மாதிரி அருந்ததியர்கள் நாம் தமிழருக்கு எதிராக கலைஞர் தான் அந்த பிரியாரிட்டி ரெசல்யூஷன் கொடுத்தாரு, ஸ்டாலின் அதை புள்ளி உரங்களை கொடுத்து வாக்கு கேட்கிறாருன்னு சொல்லும்போது 100% ஈரோடு கிழக்குல வாக்களித்த அருந்ததியர்களும் ஸ்டாலினுக்கே 100% வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து தேமுதிக கூட்டணி இதெல்லாம் வச்சு நாயுடுகள், போயர் ஒட்டர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், தொட்டிய நாயக்கர்னு பல சமூக மக்கள் திமுக பக்கம் கன்சால்டேட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள பட்டியல் வெளியேற்றம் சீமான் கேட்கிறாரு, கவின் ஆணவ படுகொலை சீமான் பேசுறாரு, பொது தொகுதியில தேவேந்திர குல வேளாளர் சீமான் போடுறாரு. 8 விழுக்காடு எடுத்த சீமானுக்கு 15 விழுக்காடு பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் ஏற்கனவே வாக்களிச்சிருக்கிறாங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய அருந்ததியர், பறையர், தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு இதுவரை விழாத ஏட்டு சுரக்கா கற்பனை ஓட்டு, இதுவரை விழாத ஏட்டு சுரக்கா கற்பனை ஓட்டு. அந்த மக்களுக்கு சமூக அரசியல் விழிப்புணர்ச்சி அதிகம் இருக்கனாலதான் 4 ராஜ்யசபா பதவியை என் அருந்ததியர் சகோதரர்கள் பெற்றிருக்காங்க. என் சகோதரன் முருகன் கேபினட் மினிஸ்டர் ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காப்புல. மோடி அவர் அன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டாண்டு, நீ பேசின விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு 1% ஓட்டு கூட இல்லாதவர் தான், என்னோட விஜய் பற்றிய ஸ்டாண்டு நீ காட்டுறதுக்கு தான் முருகனை பார்த்திருக்கிறாரு. ஸோ அந்த உயரத்துக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா ஜெயலலிதா இறந்த பிறகு விழிப்புணர்வோடு அவங்க வாக்களிக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர் பறையர் பாதிப்புகளை சீமான் மட்டுமே பேசுறாரு, வேற யாருமே பேசல. ஸோ இந்த போலரைசேஷன் களத்துக்குள்ள வரும். அப்போ விஜய் ரசிகர்கள் அருந்ததியர் ரசிகர்கள் ஸ்டாலினை நோக்கியும், பறையர் தேவேந்திர குல வேளாளர் ரசிகர்கள் சீமானை நோக்கியும் நகரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் இதுக்குள்ள ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அருந்ததியர்களுக்கு ஆதரவா ஸ்டாண்ட் எடுத்தா பறையர் தேவேந்திர குல வேளாளர்களை மொத்தமா அவருக்கு எதுவுமே வராத ஒரு சூழ்நிலை வரும். அது பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான சீமான் 5 விழுக்காடு உயர்த்தின ஸ்டாண்ட் எடுத்தா அருந்ததியர் ஓட்டு மொத்தமா ஸ்டாலின் கிட்ட இடைத்தேர்தலில் போன மாதிரி போயிடும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில சினிமாவை பார்த்து இந்த ஓட்டு வரும்னு இமேஜினரி ஓட்ஸை நம்பி சசிகலா ராமதாஸோட கூட்டணி வைக்காம இருக்க போறாரா அல்லது வைக்க போறாராங்கிறது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. வைக்கணுங்கிறதுக்காக இவர் செங்கோட்டையை முயற்சி பண்றாரு. வைக்க வேண்டான்னு ஆதவர்ஜுனா விஜய்க்கு ஒரு பேக்கிங் வரும். விஜய் களத்துல நிற்கலன்னா நாளைக்கு அந்த பேக்கிங்கை நம்ம போல்டா நின்று எடுத்துட்டு போயிடலான்னு ஆதவர்ஜுனா நிற்கிறாரு. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல போட்டி போட வாய்ப்பு இருக்கா? கஷ்டம். போட்டி போடுறதுக்குள்ள வாய்ப்பு கஷ்டம்னு தான் நான் பாக்குறேன். போட்டி போட மாட்டாருன்னு நான் சொல்ல தயார் இல்லை. ஓகே, இஷ்யூஸ்ல கிளாரிட்டி இல்லை அவருக்கு. அதைத்தான் பாக்குறேன். பெரம்பூர்லயும் பறையர்கள் இருக்காங்க, அருந்ததியர்கள் இருக்காங்க. சீமான் அதை போலரைஸ் பண்ணத்தானே செய்வாரு அவருக்கு கேண்டிடேட் நின்று. ஸோ இஷ்யூஸ்ல ஒரு தெளிவு இல்லாததுனால அவர் கண்டஸ்ட் பண்ணுவாராங்கிறதுல பிரசாந்த் கிஷோர் மாதிரி கண்டஸ்ட் பண்ணாம அவருக்கு குரு மாதிரி கண்டஸ்ட் பண்ணுவாரா மாட்டாராங்கிறது தெரியல. அவர் கண்டஸ்ட் பண்ணலைன்னா ஓட்டு சரியா வராது. ஓட்டு வரணும்னா கண்டஸ்ட் பண்ணணும். கமலஹாசன் 30 விழுக்காடு வாக்குக்கு மேல பெற்றாரு. ஆனா மக்கள் நீதி மையம் 2.5 விழுக்காடு தான் வந்தது. அதே மாதிரி இவர் கண்டஸ்ட் பண்ணா கமலஹாசனுக்கு ஒரு ஓட்டு ஏறி வந்தது மாதிரி, தினகரனுக்கு ஓட்டு ஏறி வந்தது மாதிரி இவருக்கும் ஓட்டு ஏறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீமானை பொறுத்தளவுல கட்சியும் அவரும் ஒரே இதுல பயணிக்கிறதுனால அவர் 3ஆவது தான் வந்தாரு. ஆனா கட்சி கமலஹாசன் தினகரன் சேர்ந்து எடுத்ததோட அதிகமா 6.5 வந்துட்டாங்க. சீமானுக்கு பொறுத்தல கட்சி கொள்கை அது இருக்கிறதுனால கட்சிக்கும் கொள்கைக்கும் வாக்கு கிடைக்குது. தினகரனுக்கும் கமலஹாசனுக்கும் பர்சனாலிட்டிக்கான வாக்கு தான் கிடைச்சது. விஜய்க்கும் கட்சி இல்லை, கொள்கை இல்லை, பட் பர்சனாலிட்டிக்கான வாக்கு கிடைக்கலாம் கமலஹாசனுக்கு கிடைச்ச மாதிரி. அந்த வாக்கு வெற்றி கோட்டை தொடுமாங்கிறது எழுத்து திமுக நின்னா அது கஷ்டம். கமலஹாசன் 2வது இடம் வந்தாருன்னா அங்க காங்கிரஸ் நின்னது கமலஹாசனுக்கு ஒரு வாய்ப்பு. இங்க திமுகவே நின்று ஒரு கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒருத்தரை போட்டு விஜயை தோக்கடிக்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. அப்ப விஜய் 2வது இடம் வந்துருவார். அந்த கமலஹாசன் வந்த மாதிரி, தினகரன் வந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கூட்டணி கட்சிக்கிட்ட தொகுதியை கொடுக்காம திமுகவே எடுத்து ஒரு கிளாமர் போல்ஸா ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப் மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய சிரமம் உள்ள ஒரு கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு டின்சால் பேட்ல உள்ள ஒருத்தரை போட்டு விஜயை தோக்கடிக்கக்கூடிய வேலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக செய்திருவாங்க.
பார்க்கணும் சார், நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.